இன்றைய சிந்தனைக்கு இறைவன் மனிதனை எவ்வாறு வழிநடத்துகிறான் என்பதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். மனிதன் என்பவன் என்றும் அழியாத தன்மை கொண்டவன். ஆனால் அவனுக்கு உடல்கள்தான் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு பிறவியிலும். இந்த பயணம் எப்பொழுது முடியும் என்றால் உலகம் இல்லாமல் வெற்றிடத்தை நோக்கி நகரும் வரை. ஏனெனில் இந்த உலகங்கள் அனைத்தும் ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து உருவானவை, அதாவது வெற்றிடத்திலிருந்து தோன்றியவை என்கிறார். இப்பொழுதும் இந்த உலகம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. இந்த கால முடிவை நிர்ணயம் செய்பவன் இறைவனாக இருக்கிறான். அதுவரையில் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செயல்படும். ஒரு தனி மனிதனின் பயணம் எந்த மனிதனுடைய செயலுக்கும் பொறுப்பேற்காது. முன்னோர்களின் பாவங்களை சுமப்பதற்குத்தான் மனிதன் பிறக்கிறான் என்பது மிக தவறு. மனிதன் பிறப்பு என்பது தனி மனிதன் முன்னேற்றத்திற்காகவும் இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காகவும் செயல்படுகிறது. முன்னேற்றம் என்பது இந்த பூமியில் விட்டு அடுத்த நிலையில் உள்ள உலகத்தின் பயணம் செய்வதற்கான தகுதியை பெறுவதாகும். இந்த தகுதியை பெறும் வரை பிறவிகள் தொடர்கின்றன. எனவே ஒரு மனிதனுடைய மரணம் என்பது ஞானத்தெளிவில் எந்த அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்பதற்காக தரப்படுகிறது. இறைவன் வைத்த சோதனையில் எந்த அளவிற்கு மதிப்பீடு பெற்றிருக்கிறாய் என்பதுதான் வாழ்க்கையின் நோக்கமாக உள்ளது. இந்த நோக்கத்தை மனிதன் நிறைவேற்றுவதற்காக தான் இறைவனானவன் மனம், உயிர், ஜீவாத்மா, பரமாத்மா, சுதந்திரம், சிந்தனை, உடல் ஆகியவற்றை கொண்டு படைக்கிறார் மனிதனை. இவைகளை கொண்டு எவ்வாறு சிறப்பாக கையாண்டு இருக்கிறானோ ஒவ்வொரு பிறவியிலும் அதற்கேற்ப இறைவன் மதிப்பீடு செய்கிறார். அதனால் தான் இறைவன் கூறுகிறான், ஒவ்வொரு மரணத்தின் போதும் அவனுடைய செயல் பதிவேடு தரப்படுகிறது என்கிறார். மனிதன் இந்த பூமியில் வாழும் நேரம் என்பது கண்ணிமைக்க நேரம் என்கிறார் காலத்தின் அளவை ஒப்பிடும்போது. ஒவ்வொரு பிறவியிலும் இந்த உடல்தான் மாறுகிறது. மற்றவை அனைத்தும் தொடர்ந்து செயல்படக்கூடியவை. ஆனால் ஒவ்வொரு பிறவிலும் மனம்தான் அதன் தன்மையை மாற்றம் செய்து கொள்கிறது. இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் அடுத்த உலகத்திற்கு வாழும் தகுதியை பெறும் வரை பக்குவப்படுத்துகிறார். பிறவிகளை தொடர செய்கிறார் இறைவன். எனவே மனிதன் சந்திக்கின்ற அனைத்து அனுபவங்களும் தனி மனிதனுக்குரியவை. எவருடைய பாவ புண்ணியங்களையும் சுமக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஏனென்றால் மனிதன் என்பவன் சுயமாக சிந்திக்கக்கூடியவன், சுதந்திர தன்மை கொண்டவன். இந்த இரண்டு தன்மையும் இறைவனிடம் பெற்றிருப்பதால் தான் எவருடைய பாவ புண்ணியங்களுக்கும் உட்படாதவன், தன்னுடைய செயல்களுக்கு மட்டுமே பதில் அளிக்க வேண்டியவன், அனுபவிக்க வேண்டியவன் என்கிறார். இறைவன் மனிதனை ஒவ்வொரு பிறவிலும் மரணம் வரை சோதித்தல் என்ற செயல்பாட்டின் மூலம் மனிதனை செதுக்குகிறார், செம்மைப்படுத்துகிறார் மனிதை. அதனால்தான் ஒவ்வொரு பிறவியிலும் மனிதனுடைய மரணத்தின் போது மனதில் புது தெளிவு பெற்று மரணம் அடைகிறான். மனிதன் இறந்த பிறகு அவனுடன் வரக்கூடியது அவனுடைய அனுபவங்கள் மட்டுமே, அதாவது அனுபவத்தால் பெற்ற ஞானம். இதுதான் ஒவ்வொரு பிறவியிலும் அவனுக்கு ஆதாரமாக செயல்படுகிறது. ஒவ்வொரு பிறவியிலும் பெற்ற அனுபவம்தான் ஞானத்தெளிவு. அதுதான் அவனுடைய தனித்தன்மை நிர்ணயம் செய்கிறது. தனித்தன்மை என்பது அவன் பெற்ற செயலாற்றல். இந்த செயலாற்றல் தான் சிறப்புமிக்க மனிதர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவ்வாறு இறைவனானவன் மனிதனுடைய இயக்கத்தை இயக்கி வருகிறார். இறைவனுடைய செயல்பாட்டில் அறிந்தவைகள் சில மட்டுமே இங்கே பதிவு செய்துள்ளேன். ஆனால் இறைவனுடைய செயலாற்றல் எந்த ஒரு மனிதனும் முழுமையாக வெளிப்படுத்த இயலாது. ஓம் நமோ நாராயணாய.